வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், அதாவது என்னடா இது, நம்மளால வாக்கு அரசியல்ல தோல்வியை மட்டுமே கண்டுட்டு இருக்கோம், வெற்றின்ற ஒரு விஷயத்த நம்ம எட்டி பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கும். அதற்கான ஒரு முடிவு இந்த வீடியோவில், இந்த காணொலியில் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கோ மறக்காமல் இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். ஏன்னா தமிழ்நாடு இல்லை, இந்தியாவில் சில மாநிலங்களில் இவிஎம் மிஷினை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இவிஎம் மிஷின், அதாவது மிஷின் சொல்லணும்னா இப்போ சின்ன பசங்களுக்கு தெரியலனா அது ஓட்டிங் மிஷின். எப்போ இளைய தளபதி வந்தாரோ அப்போவே இந்த எலெக்ஷனை பற்றிலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும். இவிஎம்ன்றது பிறந்த குழந்தை கூட காதில் ஊட்டி விட்டு, அதாவது சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க பெற்றவங்க. இதில் போயிட்டு இந்த ஓட் பண்ணோம் அப்படின்னு பசங்க பேரண்ட்ஸுக்காக சொல்லி கொடுத்தாங்க. எங்க சரி, இவிஎம் ஏன் வேணாம்னு நினைக்கிறோம்? இவிஎம் ஏன் வேணாம்னு நினைக்கிறோன்னா, எல்லா இடத்துலையும் கேட்குறது தான், நியூஸில் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு புரிஞ்சது, எப்போ நம்ம வேர்ல்டு பாலிட்டிக்ஸை பற்றி வெளியே பார்க்க ஆரம்பித்தோமோ அப்போ எனக்கு தெரிஞ்சது, பெரிய பெரிய நாட்டில் எல்லா இடத்துலையுமே பேலட் ஓட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் கேட்டால் அமெரிக்கா நம்பர் 1 கண்ட்ரி, வேர்ல்ட்லேயே நம்பர் 1 கண்ட்ரின்னு சொல்கிற அமெரிக்காவே பேலட் ஓட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே இவிஎம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இவ்வளோ ஏன்? சைனா மக்கள் நம்மள மாதிரி தான் அவங்களும் அதிகமாக இருந்தாங்க. இப்போ நம்ம முன்னாடி வந்திருக்கோம். அந்த மாதிரி கண்ட்ரியே ஓட்டில் பேலட்ல தான் போயிருக்காங்க. இதுலேருந்து தான் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இத்தனை பெரிய பெரிய கண்ட்ரிஸ் பேலட் ஓட்டு பண்ணும்போது நம்ம மட்டும் ஏன் இவிஎம் பண்ணணும்? நம்ம இந்தியாவில் மட்டும் ஏன் இவிஎம் யூஸ் பண்ணுறாங்கன்னு திரும்ப திரும்ப எனக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நான் மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுதான் நியூஸ்லேயும் எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க, இவிஎம்ல தவறுன்றது நடக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சில யூடியூப் சேனல்ஸில் ஓப்பனாகவே எடுத்துன்னு ஒரு சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணுறாங்க, இந்த இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு. கண்டிப்பாக ஜஸ்ட் 1 hour வீடியோவில் அப்படியே ஹேக் பண்ணி காட்டுறாங்க நேரடியாக. இதாவது பரவாயில்லைங்க. அதாவது ஓட்டர் லிஸ்ட்டில் ஓட்டிங் ஒரே வீட்டில் 1000 பேர் இருந்தாங்க. ஒரு வீட்டு அட்ரஸில் 1000 பேர்கிட்ட இருக்காங்க. கணக்கில் வரவே எப்படி இவங்க இந்த அட்ரஸில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டாங்க. அதாவது எஸ்ஐஆர் வரத்துக்கு முன்னாடி, எஸ்ஐஆர் வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் ரீகரெக்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. நம்பிதான் ஆகணும். நம்ம அந்த இடத்துக்கு இன்னும் போகல. இதுக்கு முன்னாடி காங்கிரஸில் ராகுல் காந்தி அவர் ஒரு லிஸ்ட்டு போட்டு காமிப்பார். அதாவது பேரே பார்த்தோன்னாக்கா வித்தியாசமாக 0 O B இந்த மாதிரிலாம் வச்சுட்டு ஓட்டர் லிஸ்ட்டு இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த லிஸ்ட்டெல்லாம் எந்த தொகுதியில் இருக்காங்கன்னு ஸ்ப்ளிட் பண்ணி அந்தந்த கட்சிக்கு யாரெல்லாம் அட்வான்டேஜாக இருக்காங்களோ அவங்க போயிட்டு ஜஸ்ட்டு ஓட்டை மட்டும் ப்ரெஸ் பண்ணி கவுண்டிங்கில் வந்துட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாக்கா, இப்போ ரீசெண்டாக ஒரு சந்தோஷமான விஷயம், நாம் தமிழர் மட்டும் இல்லாமல் மற்ற கட்சியினர், அதாவது மக்களுக்காக சேவை செய்யணும், நம்மளால் ஜெயிக்க முடியல, நம்மளை இங்கே ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பலருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை என்னன்னாக்கா, பஞ்சாபில் லோக்கல் பாடி எலெக்ஷனில் ஓட்டர் மிஷினை தள்ளி வச்சுட்டு பேலட்டில் போயிருக்காங்க. அந்த பேலட்ல போனதுல ஆளுங்கட்சியை விட, அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டி முதல் இடத்துல அதிகப்படியான இடங்களை பிடிச்சிருக்காங்க. ஆளுங்கட்சி விட சொல்றதை விட ஆளுங்கட்சி கடைசி இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். எப்படின்னா, அதாவது ஆம் ஆத்மி கட்சி 48% ஓட்டு அவங்க வின் பண்ணியிருக்காங்க. 954 958 வார்டுகள் வரைக்கும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 2வது இடத்துல எவ்வளோனா 393 வார்டு, பிஜேபி வெறும் 172 வார்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஆளும் கட்சின்றது இந்தியா லெவலில் நான் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த எலெக்ஷனில் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, பிஜேபி கம்மியான இடத்த மட்டும் பிடிக்கல, சில இடத்துங்களில் இந்த சுயேட்சையா நிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்கள விட பின்னாடி தள்ளப்பட்டிருக்காங்க. இந்தியாவோட நம்பர் 1 கட்சி, நம்பர் 1 பெரிய கட்சின்னு சொல்ற பிஜேபியே கடைசி இடத்துல தள்ளப்பட்டிருக்காங்க. யாரு? சுயேட்சை கூட கம்பேர் பண்ணும்போது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், ஆளுங்கட்சின்றது என்னது, இந்தியாவை ஆண்டுட்டு இருக்க கட்சி, சரிங்களா? அவங்கள பின்னாடி தள்ளியிருக்காங்கன்னா அப்போ மக்களோட, அதாவது நார்த் இந்தியா சவுத் இந்தியான்லாம் பேசுவாங்க, வட மாநிலங்கள்ல அப்படிதான்ப்பா அப்படின்வாங்க. ஆனா வட மாநிலங்கள்லயே அந்த ஓட்டர் மிஷினை தள்ளி வச்சுட்டு பேலட்ல போக சொல்ல அவ்வளோ டிஃபரன்ஸ் தரது. ஸோ அது ஓகே, இந்த இடத்துல ஆம் ஆத்மிப்பா,
ரீசெண்டாக கர்நாடகாவில் எலெக்ஷன் நடந்தது, காங்கிரஸ் அந்த இடத்துல காங்கிரஸ் வின் பண்ணிச்சு. அது வந்துட்டு ஓட்டிங் மிஷினில் தான் வின் ஆச்சு. அந்த காங்கிரஸ் அசம்பிளிக்குள்ள ஒரு டிசிஷன் எடுத்து வந்திருக்காங்க. என்னன்னா வரும் லோக்கல், அதாவது உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் பேலட்டில் தான் போக போகிறோம். இதை வந்து சொன்னதுக்கு அப்புறமா முதல்ல எதிர்த்தது யாரு தெரியுமா? பிஜேபி. இப்போ இவங்களுக்கு ஏன் அந்த எதிர்த்து பேசணும்? அதாவது எலெக்ஷன் கமிஷன் அந்த வேலையை பார்க்க போறாங்க, எதுக்கு பிஜேபி எதிர்க்கணும்? இதுக்கு நம்ம பதில் சொல்றதை விட மக்களே இதுக்கான மக்களே சொல்லுங்க, கமெண்ட்ல மக்களே சொல்லுவாங்க. ஸோ இப்போ 2 இடத்துல ஆல்ரெடி நடந்து போச்சு. பல வீடியோக்குள்ள நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. 2வது, நிறைய இடத்துல இவிஎம் மிஷினை பார்த்தீங்கன்னா ரோட்லலாம் கடந்திருக்கு. நார்த் இந்தியாவில் வண்டியில் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய தவறுகள்லாம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மாற்றணும்னா பேலட்டில் வந்துட்டா ஏமாத்துறது கம்மியாயிடும். இப்போ அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதுவும் சரி பேலட்டில் பண்ணும்போது உடனே நடக்கும். இந்த இவிஎம் மிஷின் வைக்கிறதுனால 1 வாரம் கழிச்சு சொல்கிறோம், 10 நாள் கழிச்சு சொல்கிறோன்னு சொல்லிட்டு இது சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு விம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஆமாம், நான் இதே தான் சொல்கிறேன். அமெரிக்காவில் நடக்கிற எலெக்ஷன் காலையில் நடக்குதுன்னா ஈவினிங் ரிசல்ட் சொல்கிறோம். அதுதான் தேவை, அதுதான் நியாயமாக இருக்கும். இந்த இடைப்பட்ட நாள் எப்படின்றதுன்னா ஒரே ஒரு ஆன்சரை வச்சுக்கிறாங்க, மக்கள் தொகை அதிகமாக இருக்குப்பா, அதனால எங்களால் வந்துட்டு ரிசல்ட்டை சொல்ல முடியாதுப்பா. ஆனால் அமெரிக்காவில் மட்டும் சொல்லுவாங்கப்பா, சைனாவில் சொல்லுவாங்கப்பா, மற்ற நாட்டில் சொல்லுவாங்கப்பா, இந்தியாவில் மட்டும் திறமை இல்லையாப்பா. என்னப்பா இப்படி பண்ணுறீங்களேப்பா? கொஞ்சம் நம்ம நாம் தமிழர் பிள்ளைங்க, அதாவது கட்சி தலைமை இந்த விஷயத்தில் ரொம்ப கேராக எடுத்து கோர்ட்டில் இதை வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும். அதாவது ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் எடுத்துகிட்டு போங்க, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் தவறு நடந்திருக்கோ அதையெல்லாம் வந்துட்டு தரவுகள் ஆதாரத்தோடு எடுத்துகிட்டு ஃபைல் பண்ணி இதை எலெக்ஷன் கமிஷன் எடுக்கலைன்னா கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், அப்ரோச் பண்ணணும். ஆல்ரெடி 2 இடத்துல இதை ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் மீறி நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது அதிமுக இருக்குப்பா, திமுக இருக்குப்பா, அசம்பிளிக்குள்ள இந்த கோரிக்கையை வைக்கணும். இந்த கோரிக்கையை வச்சு டிவிகேவும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா டிவிகேக்கு மக்கள் ஆதரவு இருக்கு, அவங்க நம்புறாங்க. அவங்க இவிஎம் மிஷினை நம்புறதோ அது பின்னாடி போக மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்கே பிஜேபி ஒரே ஒரு சீட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே, இந்த இடத்துல பிஜேபி வந்துட்டு என்ன ப்ரெஷர் பண்ணாலும் நடக்காது. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷனை வந்துட்டு பேலட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அதை சக்ஸஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆஹா வந்துருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாம் தமிழர் பிள்ளைங்க வந்துட்டு ஈஸியாக இல்லாமல் இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொருத்தரையும் நம்ம போய் பார்க்கணும். இன்னொன்று தெரியுமாங்க, நான் ஒரு காணொலி பார்த்தேன். ஒரு ஊரில் ஏதோ ஒரு குப்பமேடு இருந்திருக்கு. ரொம்ப நாளாக வந்துட்டு இவங்க வந்துட்டு நோட்டீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நகராட்சியில், இதை வந்து க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் யாரும் வரல. என்னாச்சு, இவங்களே போயிட்டு ஜேசிபியை வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஏரியா பசங்களே போயிட்டு ரெடி பண்ணி, ஆனால் போலீஸ் கிளியர் பண்ணி, இது நீங்கள் சொல்கிறது வேற, நீங்கள் சொல்கிறது வேற. ஒரு போலீஸ் அவங்க வராரு, போலீஸ் வந்துட்டு நீங்கள் எப்படி இதை எடுத்து பண்ணுவீங்க, நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி அதிகாரம் கொடுத்தாங்க? அரசு நாங்கள் தான் பண்ணணும், நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க, ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கையில் எடுத்து பண்ணீங்கன்னாக்கா அது எப்படி, அது சரிப்பட்டு வராது. நானும் பார்த்தேன் இது. இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி இடத்துல ஐயா காவல்துறையே, ஆட்சியாளர்களே, இப்போ டிவிக்கே ஆட்சியில் இருக்குது. டிவிக்கே பிரபுவோட நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸை போய் பாருங்கள். அதாவது எம்எல்ஏ இல்லை, இப்போ ஒரு மினிஸ்டர், அவரை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு மினிஸ்டர் வந்து அவர் அறிவுரை கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே மக்களோட சேவைக்கு இறங்கி வேலை செஞ்சு அதை ஷார்ட்ஸும் வீடியோவும் எடுத்து போட்டுட்ருக்காரா? இப்போ அவர் பண்ண ஒரு விஷயத்தை இவங்க பண்ண சொல்ல உங்களுக்கு ஏன் கோபம் வருது? ஆக்சுவலாக எனக்கும் அந்த கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. அவர் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த க்ளீன் பண்ணுறது வந்து இன்னொருத்தங்களுக்கு பாதிப்பாகுதான். சரி, குப்பையை க்ளீன் பண்ணுறது இன்னொருத்தனுக்கு பாதிப்பாகுதுன்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான். அதையும் வீடியோ எடுக்கிறாங்க. ஒரு அறிவுள்ள காவல் ஆய்வாளர் வந்து இதை வெளியே பேசுகிறாரு. எனக்கு சத்தியமாக புரியல. இதெல்லாம் பார்க்கும்போது இதை இங்கிலீஷில் டப் பண்ணி வெளிநாட்டில் இருக்கவங்க கேட்டாங்கன்னா அசிங்கமாகும். நினைப்பாங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பெட்டிஷன் கொடுங்க, அதை வந்து நாங்க தீர விசாரிப்போம், அது வந்ததுக்கு அப்புறம் நாங்க அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். குப்பையை கொட்டுறது தப்புன்றது, குப்பையை கொட்டக்கூடாதுன்னு பேசுவாங்க, குப்பையை அள்ளுறதுக்கு நீங்க நோட்டீஸ் போர்டு வச்சு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாநகராட்சி அந்த இடத்துல வந்துட்டு குப்பையை கொட்டினா ஃபைன், சிசிடிவி கேமரா வைங்க. ஐயா படிக்கிற இடத்துல சொல்லியிருக்காங்க, ஐயா ஹவுஸ் கீப்பிங் மெயின்டெனன்ஸ் வேலை செய்யற இடத்துல சொல்லியிருக்காங்க. ஐயா அதை செய்யறவங்கள்ட்ட நீங்க எப்படியா கேள்வி கேட்குறீங்க? யாரையா பாதிச்சா இந்த விஷயத்துல? ஆக்சுவலா ஸ்கூல்ல இருந்து சொல்லி கொடுப்பாங்க என்னன்னா,
கீழே ஏதாவது குப்பை இருந்ததுன்னா எடுத்து டஸ்ட்பினில் போடணும் அப்படின்னு. அது வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நார்மல் மனிதாபிமானம். அது வந்து இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்லாம் கிடையாது. மேட்ரு என்னன்னா, நாம் தமிழர் கொடி அங்கே இருந்தது. அதுதான் இங்கே அவங்களுக்கு கோபம் வருது. சரி, அரசாங்கத்தில் நான் ஒன்று கேட்குறேன், நீங்களே வந்து அதை ப்ரொமோட் பண்ணணும். எந்த தொகுதியில் எந்த கட்சிக்காரங்க நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இந்த அரசாங்கம் நல்ல விஷயம் செஞ்சா ரைட்டா, அதை வந்து நீ ஏன் பண்ற? நான் என்ன கேட்குறேன், போலீஸ் ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்தை பண்ணாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அதாவது அவங்க வந்துட்டு கேஸ் எடுத்துக்கல, நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம் வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்களா, இல்லை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களா? சுத்தம் சுகாதாரம் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஒரு தடையை எடுத்துகிட்டு வந்தா அதாவது பார்க்குற மக்களுக்கு உங்கள் மேலே நற்பெயர்லாம் வராது. நற்பெயர் வர்றது இல்லை, எனக்கே சொல்கிறேன்னே, எனக்கு சிரிப்பு தான் வருது அவர் பேசுறதை கேட்கும்போது. குப்பை அள்ளுறத போய் தப்புன்னு யாராவது பேசுவாங்களா? சொசைட்டியை க்ளீன் பண்ணுறவங்கள பார்த்து கேள்வி கேட்காதீங்க, கை கொடுத்து ஆதரவு பண்ணுங்க. இந்த காணொலியை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது ஓட்டிங் மிஷின் அதை தள்ளி வச்சுட்டு பேலட்டில் போகணும். ஸோ ஒவ்வொருத்தரும் இதை நீங்கள் பேச ஆரம்பிங்க. இந்த காணொலி உங்களுக்கு எப்படி இருந்ததை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய காணொலியில் நான் கமெண்ட் பாக்ஸில் பார்த்துருக்கேன், அதாவது இந்த இவிஎம் மிஷின் இருந்த வரைக்கும் கஷ்டம், இவிஎம் மிஷின் இருக்கிற வரைக்கும் கஷ்டன்றது நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் திரும்பவும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.